சேப்பாக்கத்தில் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சுவரில் விஜயோடைய பிறந்த நாளுக்காக 4 போஸ்டர் தான் ஓட்டினாங்க. 4 போஸ்டரை பார்த்து திமுககாரன் கழிஞ்சிட்டான். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ டர்ருன்னா, எங்கே விஜய் அவருடைய போஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கம் மாறியது வேறு மாதிரி ஆகி சின்னவருக்கு வந்து தலைவலி ஆயிருமோன்ட்டு 114வது வார்டில் போயிட்டு அவருக்காக ஒட்டப்பட்ட அந்த போஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் ஒட்டியிருக்காங்க, பேஸ்ட்டு போட்டு அது எல்லாத்தையும் கிழிச்சு திமுககாரன் போட்டு ஒரு கவுன்சிலர் தலைமையில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தாவேக்கா சார்பில் இப்போ கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில். அப்போது விஜயோடைய ஃபோட்டோ வந்ததுக்கே இவ்வளோ கழிவாங்கன்னா விஜய் அவர் களத்துக்கு வருவார் தெரிஞ்சால் எவ்வளோ கழிவாங்க. சாதாரண ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? 4 போஸ்ட்டை கிழிச்சுன்னா அவன் 4000 போஸ்ட் அடிப்பான். புரியுதுங்களா? இப்போ நீ வந்து 4 போஸ்ட்டு கிழிச்சிருக்கான், 4000 போஸ்ட் அடித்து அங்கங்கே ஒட்டுவான். நீ திரும்ப கிழிக்க இவன் ஒட்டி உன்னை கிழிக்க வச்சுட்டே கிடப்பான். நீ கடைசி வரைக்கும் கிழிச்சிக்கிட்டு தாண்டா உட்காந்துருக்கணும். அதை தாண்டி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை சொல்லாமல் செய்வாங்க பசங்க. அப்போது